ஹாய் ஹால், வெல்கம் டு சாய்ஸ் டைரி. ஸோ நம்ம சாய்ஸ் டைரி ஃபேமிலி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நியூ இயர் வந்துருச்சு அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியல. இப்போவுமே எனக்கு என்னமோ இந்த 25ல இருக்கிற ஒரு ஃபீலே இல்லை, 24ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் 24 நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய மெமரிஸ், நிறைய ஹாப்பி, கொஞ்சமாக அதாவது எனக்கு வந்து 85% வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன். 15% தான் வந்து ரொம்ப லோவாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது வந்துட்டு 2024 அப்படின்னு 24 என்னோட பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடந்த ஒரு இயர் அப்படின்னு சொல்லணும். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அந்த நாட்கள் வந்துட்டு அதிகமாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 25மே வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகே, இப்போ இந்த வீடியோட தமிழ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஆன 2025க்கான மைண்ட் குட் பிளானிங் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம், கோல் செட்டிங் அப்படின்னு சொல்லலாம், இயர் பிளானிங் அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் வந்து கடந்த 2021 எஸ் பாஸ்ட் 5 இயர்ஸாக 4 இயர்ஸ்ன்னு சொல்லாமா 4 இயர்ஸாக வந்துட்டு இந்த பிளானிங்காக இவ்வளோ நோட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு டைரினா ரொம்ப பிடிக்கும். டைரியில் நான் வந்துட்டு ஸ்கூல் டைமில் இருந்தே வந்து ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படின்னு இப்போ ப்ராப்பராலாம் கண்டிப்பாக நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். பட் எனக்கு வந்துட்டு நானுமே ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு யார்கிட்ட இருந்து எதை வேணாலும் கற்றுக்கலாம், நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதனால வந்து நான் இது ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேன். அப்போ இருந்து 2021 இருந்து நான் இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எஸ், ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2025க்கு நான் எழுதணும் இல்லையா, இந்த பிளானிங்கு. ஸோ லாஸ்ட் இந்த 4 இயர்ஸ் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த நோட் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த 21 முடிஞ்சு 22 போகும்போது நான் வந்து 21 நோட் எடுத்து பார்க்கல, அப்படியே லைனாக எழுதிட்டு வந்துட்டு 4 இயர்ஸாக. ஸோ இந்த 25 வரும்போது எனக்கு தோணுச்சுன்னா ஓகே, லாஸ்ட் இயரில் நான் வந்து சொன்னதெல்லாம் நடந்திருக்கா, நான் அதை ஃபாலோ தான் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது நம்ம எடுத்து பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் எடுக்கும்போது ஏன் 21லேருந்தே பார்க்கலாமே அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இது 2021க்கு. ஸோ இதில் சில விஷயங்கள் ஜஸ்ட் அதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது. எனக்கு சும்மா இந்த ட்ராயிங் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும். அதனால் அப்போது நான் ஒவ்வொரு சின்ன கோட்ஸ் எழுதுவேன், ஏதாவது ஒரு வேர்டு அந்த இயர்க்கு என்ன இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2020ல இருந்து 21க்கு வரும்போது ரொம்ப டிப்ரெஷன், கோவிட் வேறு, நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்குன்னு இல்லை வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே வந்து அதுக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு தோணுனது நான் என்ன எழுதுனேன்னா, டோன்ட் ஓவர் திங்க், லெட் இட் கோ. ஓகேவா, எனக்கு ஓவர் திங்கிங் பயங்கரமாக இருந்தது. ஸோ நான் 21க்கு வரும்போது நான் நினச்சது ஓவர் திங்க் பண்ணக்கூடாது, நடக்கட்டும், அதுக்குள்ளே நம்மளும் போகலாம் அப்படிங்கிறது நான் இந்த ஒரு சின்ன வேர்ட் நான் எழுதியிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது 22ல் தான் நமக்கு தெரியும். ஸோ மைண்ட் போட் 2021. ஸோ இதுதான் நான் கொஞ்சம் எழுதியிருந்தேன். என்னதான் இருந்ததுன்னா என்னோட மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். அண்ட் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 413 413 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. அது எழுதியிருந்தேன், அதுக்கு நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேவிங்ஸ் பற்றி நான் எழுதுவேன். எனக்கு சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த கோவிட் ஆஃப்டர் கோவிட் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியமாக இருக்குன்ட்டு. அண்ட் ஃபோட்டோஸ், என்னோட ப்ரோக்ராமில் நான் சிடிஎல் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலவு பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்து பண்ணுவேன், இருந்தாலும் அதில் நம்ம ஏதாவது கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டேன். அண்ட் இந்த இயர் வந்து ஹிந்தி எக்ஸாம் கொஞ்சம் நல்லா எழுதணும். அந்த ஹிந்தி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஹிந்தி எக்ஸாம் எழுதணும். ஒரு பேஜில் மட்டும் தான் நான் எழுதி வச்சிருந்தேன். இது 21ஓட முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்படியே நம்ம 22க்கு போகலாமே. சேம் அந்த ஓவர் திங்கிங் தான் எனக்கு அப்பவும் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அப்போ ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸு, மென்டலி ஒரு மாதிரி ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். சேம் அதே தான் எழுதியிருக்கேன், டோன்ட் ஓவர் திங்க், லெட் இட் கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் வந்து 2022 எஸ் 2022 சும்மா அப்படியே ஒரு டூடுல் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். ஃபைட் பண்ணக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, ஃபீலிங்ஸ் வந்துட்டு நோ ஃபீலிங்ஸ், நோ ஃபைட், நோ டென்ஷன் அப்படின்ட்டு. அப்போ மாதிரி ஆகிட்டே இருக்கும், அது எல்லாருக்கூடையும் சண்டை போடுற மாதிரியே இருக்கும், அது நடக்கும் தானாகவே. அதனால் இது எழுதியிருந்தேன். அண்ட் யூடியூப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேக்ரவுண்ட் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும், இந்த இயர் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எழுதியிருந்தேன். சேவிங்ஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப் டாக்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி யூடியூப்க்கு போடணும் அப்படின்ட்டு. இந்த இயருமே எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அண்ட் போன இயர் வந்து நான் ஹிந்தி கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன்னா, இந்த இயர் வந்து நான் ஹிந்தி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு அடுத்ததான் ஒன்று வந்துட்டு இன்னும் அடுத்த லெவலில் ஏதாவது நான் புதுசாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு ஹேர் ஸ்டைல் வந்து மாஸ்டர் கிளாஸ் போகணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் மேக்கப் கிளாஸ் 2021 முடிச்சிட்டேன். 22ல் நான் வந்துட்டு எய்ம் பண்ணேன். ஏன்னா நான் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணால் ஒன்றில் தான் இருப்பேன். ஜஸ்ட் இப்போ நான் வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சேன்னா சாப்பிட்றதுல மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மொபைல் பார்க்கணும்னா மொபைல் நான் அட்டன் டைமில் வந்து ஒரு வேலை மட்டும்தான் பண்ணுவேன். நிறைய எல்லா ரோலுமே என்னால் கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியாது, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண மாட்டேன். அதனால் எப்போவுமே ஒன்று தான் பண்ணுவேன். மேக்கப் கிளாஸ் போகணும் அப்படின்னு நினச்சேன். அங்கே எனக்கு வந்து ஹேர் ஸ்டைலும் சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேர் ஸ்டைலும் சொல்லிக் கொடுத்தாங்க. பட் நான் ஃபோக்கஸ் பண்ணது மேக்கப்பில் மட்டும்தான். அதனால வந்துட்டு நான் மாஸ்டர் கிளாஸ் வந்து ஹேர் ஸ்டைல் போகணும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த இயர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2022லேயே நான் வந்துட்டு முடிச்சிட்டேன்.
அப்புறமா என்னோட ஜாப்ல நான் ஒர்க் பண்ணேன் இல்லையா, ஸோ என்னோட சேனலில் வந்துட்டு என்னோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும், ஏன்னா எனக்கு இப்போ ஃப்ரெண்டே கிடையாது, அதனால் எனக்கு ஒரு குட் சோல் என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் இது வரைக்கும் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கப்புறம் என்னோட சேவிங்ஸில் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி அமௌண்ட்டாக சேவ் பண்ணது நான் கொஞ்சம் வேறு இதில் போகணும் அப்படின்னு நினச்சேன். அது என்னென்ன சொல்ல மாட்டேன். அப்புறம் நோ எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். கேமரா இருக்குது, ஸோ கேமராவில் எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்க தெரியல, ஸோ அதை கற்றுக்கணும்னு நினச்சேன். பட் இப்போ வரைக்கும் அது நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோண்டு 2024 இவ்வளோண்டு பண்ணியிருக்கேன், பட் அது அவ்வளோவா பண்ணலை. அண்ட் சேலரியில் 75% வந்து நான் சேவ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பார்ட்டாக நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த டைம் வந்துட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு 75% நான் வந்துட்டு என்னோட சேவிங்ஸ்க்கு தான் கொடுக்கணும், 25% மட்டும் தான் நான் வந்துட்டு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்டுடியோ ரூம் இருக்கணும்ட்டு. பட் இப்போ வரைக்கும் அது நடக்காத விஷயங்களும் இருக்கும் இல்லையா. அப்புறம் என்னோட எக்ஸசைஸு டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் 2022 தான் வந்துட்டு அதை நினச்சே இருக்கேன், நான் பண்ணணும், யோகா பண்ணணும். பட் யோகா எனக்கு இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ அமைதியாக உட்காந்து நினச்சாலும் ஏதாவது மண்டையில் போயிட்டே இருக்கும். அதனால் நான் யோகா பண்ணவே மாட்டேன். அது ரொம்ப நல்ல விஷயம், பட் எனக்கு அது வரல. அண்ட் கோல் அச்சீவ் பண்ணுறது சீக்கிரமாக பண்ணணும், ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் 2022 தான் இதையே நான் யோசிச்சிருக்கேன் அப்படிங்கிறது இப்போ நினைக்கிறேன். அப்புறம் அடுத்தவங்களை வந்து பிலீவ் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப முட்டாள் அதில் அப்படின்னு சொல்லலாம், முட்டாளாக இருந்தேன். ஸோ எனக்கு எப்படி அப்படின்னா ஒரு ஒப்பீனியன் வீடியோவாக இருந்தாலும் சரி, நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்கிறது தான் உண்மை. லைக் பிக் பாஸ் வச்சு சொல்லலாம். பிக் பாஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர், நம்மளுடைய ஒவ்வொரு ஒப்பீனியனும் ஒன்று இருக்குல்ல. ஆனால் நான் வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். என்னோட லைஃப்லையுமே வந்துட்டு நான் யாரை நம்புறனோ அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். ரொம்ப முட்டாள்தனமாக இருந்திருக்கேன். யார் என்ன சொன்னாலும் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. பட் ஏன் அப்போ எனக்கு தோணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை நான் வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு 2022 வரைக்குமே வந்து தெரியல, 21 வரைக்கும் தெரியல. 22 தான் அதையே நான் யோசிச்சிருக்கேன். யார் சொல்கிற விஷயத்தையும் கேட்கக்கூடாது, யார் சொன்னாலும் அதையே அப்படியே முட்டாள்தனமாக கண் மூடிட்டு நான் நம்பக்கூடாது அப்படின்னு அப்படி தான் எழுதிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு சில ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ஃபேவரட் பிளேசஸ்லாம் நான் அப்போ மைண்டில் வச்சுருந்தேன், அது எல்லாமே வந்துட்டு நான் போகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ 2021 ஒரு பேஜ் இருந்ததா, 2022 வந்து பார்த்தீங்கன்னா லைக் 3 பேஜஸ் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் 2022 வந்துட்டு நான் ஹேர் ஸ்டைல் மாஸ்டர் கிளாஸுமே வந்து முடிச்சிட்டேன். 21 பொன்னி மேம் கிட்ட வந்துட்டு மேக்கப் கற்றுக்கிட்டேன். சூப்பரான மேக்கப் கற்றுக்கிட்டேன். அதை ஃபோக்கஸ் பண்ண மேக்கப்பை அது அழகாக நான் இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் அது. 2022 வந்துட்டு ஹேர் ஸ்டைல் மாஸ்டர் கிளாஸ் போகணும்னு நினச்சேன். நான் போனது வெற்றி சார் கிட்ட தான் வந்து சென்னையில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். சூப்பரான கிளாஸ். இப்போ வரைக்கும் எனக்கு ஹேர் ஸ்டைலில் இது வராது, இது தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கே பின்னல் போட தெரியாதுங்க, அந்த மாதிரி. ஸோ எனக்கு சீப் எடுத்து சீவணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு போனிடெயில் இல்லைன்னா ஓப்பன் ஹேர் அவ்வளோதான் தெரியும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பன், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்துட்டு பிரைடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பண்ணவே முடியாது. பட் நான் அந்த கிளாஸை முடிச்சதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வேணும்னு சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்லிக்கலாம். அது முடிச்சிட்டேன். அண்ட் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ மேக்கப் திங்ஸில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுவும் நான் வாங்கிட்டு 2022 அண்ட் 22 வந்துட்டு என்னோட ரொம்ப ஃபேவரட், ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃப்ளைட்டில் நான் வந்து போனது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் போனது அப்படிங்கிறது அப்போ தான் 2022. அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு வருஷம் அப்படின்னா அந்த வருஷத்துக்கு சொல்லலாம். ஸோ ஹாப்பியான நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் நான் வந்து சொன்னேன் இல்லையா, நான் நடக்கணும், இதை பண்ணணும் அப்படி இப்படின்னு நினச்சேன்னு, அதெல்லாம் வந்துட்டு பண்ணலை. அப்படியே இருக்கும், நம்ம எழுதி வச்சா தான் நமக்கே தெரியும். ஓகே, 23 பிளானிங் நோட்ஸு. இதில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த வருஷம் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நெவர் லூஸ் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் சம்ஒன் ஹூ டோன்ட் கேர் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். மேபி இப்போ 22 அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது எனக்கு நடந்திருக்கலாம். ஸோ இந்த 23 நான் அதை பேஸ் பண்ணி ஏதாவது போகணும் அப்படின்னு நினச்சிருப்பேன். அதுதான் இந்த மூட் புக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த மூட் போர்ட்ஸில் வந்துட்டு எனக்கு 2023 போட்டாச்சு. அண்ட் அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு புத்தா ரொம்பவே பிடிக்குமா, அந்த புத்தாவோட குவாட்ஸ்லாம் கொஞ்சம் நான் எழுதியிருக்கேன். ஸோ அவருக்கு அந்த வருஷத்துக்கு நான் எதெல்லாம் பண்ணணும்னு, லைக் வந்து த ரூட் ஆஃப் சஃபரிங் இஸ் அட்டாச்மெண்ட் தான் வந்துட்டு நம்ம பாதிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதை நான் வந்து கட் பண்ணணும்னு நினச்சேன். யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் விக்டிம் ஆஃப் யுவர் ஓன் அங்கர். ஸோ நம்ம கோவப்படுறதால என்னெல்லாம் நடக்கும்னு நான் புதுசாக எதுவும் சொல்ல வரல, அதை பேஸ் பண்ணி. அண்ட் வாட் வி திங்க் வி பிகம். ஸோ கரெக்டு தானே, நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை, தமிழில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அதுதான் இங்கிலீஷில் நம்ம இப்படி போட்டிருக்கோம். பட் அது வேற லெவல், அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாறுவோம். அது நல்லதாக இருந்தால் நல்லதாக நடக்கும், கெட்டதாக இருந்தால் கெட்டதாக நடக்கும். அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் கடந்து போகும். ஸோ அந்த பாட்டே இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இதுவும் கடந்து போகும். இந்த ஒரு வார்த்தையை எனக்கு சொன்னது வந்துட்டு நான் லைவ்ல சிடிஎன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெகுலர் காலர் ஒருத்தர் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவங்க தான் வந்துட்டு எப்போவுமே இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க, இதுவும் கடந்து போகும் சாய், இதுவும் கடந்து போகும் சாய். பட் அவங்க நிறைய ப்ராப்ளமில் இருந்தாலும் இந்த ஒரு வேர்டை வந்து அப்பப்போ எனக்கு லைவ்ல சொல்லிட்டே இருப்பாங்க, சாய் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது மிராக்கலாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு 3 பிரைடல் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் எனக்கு 3 அப்படிங்கிறத என்னால் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்துட்டு கம்பேரிங் பண்ணிட்டு இருக்கேன், விஜயவாகவும் இருக்க சேனலில். அப்படி இருக்கும்போது எல்லா மேக்கப்புமே என்னால் அட்டன் பண்ண முடியாது.
ஸோ மந்த்லி ஒரு மேக்கப் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மேக்கப் பிளாக்ஸ் யூடியூப்பில் போடணும் வீக்லி ஒன்ஸ் அப்படின்ட்டு இது நான் முன்னாடி வருஷமே போட்டிருந்தேன்ல, ஆனால் நான் பண்ணல. அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து செல்ஃப் க்ரூமிங், மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரி டிராப்பிங் இதெல்லாம் நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் வந்து என்னென்ன எடுத்தேன் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் எடுத்தேன், செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் எடுத்தேன், மேக்கப் கிளாஸ் எடுத்தேன், சாரி டிராப்பிங் எடுக்கல, அப்போ எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க கிட்ட முடியாது அப்படின்னு. அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் 2023ல். எஸ், நான் 2023ல் எடுத்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் 24ல் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். 23ல் நான் எடுத்தேன். எஸ், ஒரு 2-3 ஃபோட்டோ ஷூட் பர் ஆனமுக்கு 6 எடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து ஒரு 2 எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வீக்லி 3 யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்ட்டு நான் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பேன். 3 போடலை அப்படின்னாலும் ஒரு 2 ஆச்சு இருப்பேன். எப்போ ஷார்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதை நான் வந்துட்டு கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து தான் வந்துட்டு க்ரியேட்டிவிட்டிவான ஒர்க், என்னோட ப்ரோக்ராமில் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். நான் டன் பண்ணேன். டெய்லி ஒரு வீக்லி ஒரு 4 புக்கு படிக்கணும்ட்டு. எனக்கு குக்கு எஃப்எம் பற்றி தனியாக உங்ககிட்ட பேசணும். குக்கு எஃப்எம் என்னோட லைஃப்பில் வந்து பெரிய சேஞ்சஸ் கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போவே வந்துட்டு நான் 2022 அப்படியா நினைக்கிறேன். எஸ் 23 இது லைக் நான் 22ல் இருந்து நினைக்கிறேன், இல்லை 23ஆன்னு தெரியல. எனக்கு வந்துட்டு ஒரு 4 புக்கு நான் இப்போ யூடியூப்பில் வந்துட்டு நிறைய அந்த புக்ஸோட ரிவ்யூ கொடுப்பாங்க இல்லையா, அந்த புக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை நான் கேட்டுகிட்டே இருப்பேன். என்னோட லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யார் என்ன சொன்னாலும் நல்ல விஷயம் நான் நினைப்பேன், கரெக்டாக தான் இருக்கும், இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், கண்மூடித்தனமாக யோசிக்கிறது. அவங்களோட பார்வையை மட்டும்தான் என்னோட பார்வையாக யூஸ் பண்ணுவேன். என்னோட பார்வை அது எப்படி இருக்கா, அது கரெக்டாக தப்பா, இது இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத எதையும் யோசிக்காமல் இருந்தேன். பட் நான் இந்த புக்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், புக்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், புக்கு எஃப்எம்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் லைஃப்பில் நான் தனியாக தெரிய ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு. ஸோ அதே மாதிரி என்னை பார்க்குறவங்களுக்குமே வந்துட்டு ஏதோ டிஃப்ரென்ஸ் உங்ககிட்ட இருக்குது, மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஓப்பனாக சொன்னால் மக்கா இருந்தேன்னா கொஞ்சம் தெளிவாயிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓப்பனாக ஒத்துக்கிறதுல அது தப்பு இல்லையே. ஸோ அதனால் நான் வந்து 4 புக்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி சேவிங்ஸை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டேன். நோ ஃப்ரெண்ட்ஷிப். அதனால் வந்துட்டு போன வருஷம் நான் வந்துட்டு எனக்குன்னு ஒரு குட் சோல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கணும்னு நினச்சேன். பட் அது அமையலை. அப்படிங்கிறதால அது யோசிச்சுட்டே இருந்தேன்னா டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேன். அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் எக்ஸ்ப்ளோர் 4 பிளேசஸ் பர் ஆனம் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது 4 பிளேசஸ்க்கு போகணும். என்ன பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல, போயிருந்தேன் அப்படிங்கிறது போயிருப்பேன். சேவிங்ஸ் வந்து இந்த வருஷம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு, செகண்ட் வருஷத்துக்கு, தேர்ட் வருஷத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் நான் அதே மாதிரி நான் பண்ணியிருப்பேன். சேம், நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன் யார்கிட்டையும் இப்போ இல்லைங்க, எப்போவுமே சொல்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. இவங்க நமக்கு இதை பண்ணுவாங்க, இவங்க இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ண முடியும், இவங்க இருந்தால் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும். யார்கிட்டையுமே யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்துட்டு பார்ட்னராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அண்ட் வேற யார் பேரண்ட்ஸாக இருக்கலாம், பெட்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஒரு நாள் அவங்க இல்லை நம்ம இல்லை அந்த இடத்துல அப்படின்னா நமக்கு வலிக்கும். கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு வலிக்கும். அதனால எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே நான் வச்சுக்கிறது இல்லை. கொஞ்சம் வருஷம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால சொல்கிறேன். அண்ட் இன்டர்நேஷனல் பிராண்டில் வந்து சில ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். லாஸ்ட் இயருமே வந்து மேக்கப் ப்ராடக்ட் மட்டும் தான் போட்டிருந்தேன். இந்த இயர் வந்துட்டு நான் இன்டர்நேஷனல் பிராண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி டோன்ட் பிலீவ் அதர்ஸ், நியூ பீப்புள்ஸ், ரிலேட்டிவ்ஸ். நிஜமாவே சொல்கிறேங்க, இதனாலலாம் நான் ரொம்பவே பைத்தியமாகி ஒரு மாதிரி போயிட்டு வெளியில் வந்துட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் போகல அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி சில பேர் என் கூட இருந்தாங்க. அவங்க சரௌண்டிங்கில் நான் இருந்தேன்னு சொல்லையா, அவங்க என் கூட இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் தான் அவங்க சரௌண்டிங்கில் இருந்தேன். அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து பைத்தியம் பிடிச்சி மென்டல் ஹாஸ்பிட்டல் போகாமல் கொஞ்சம் தெளிவுபடுத்தி வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னா இப்போ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கிங் கிளாஸ். ஆமாம், நான் இது வந்து 2023லேயே போட்டிருக்கேன். பேக்கிங் கிளாஸ் வந்துட்டு நான் பண்ணணும், நியூ பிஸ்னஸ் ஏதாவது நான் ட்ரை பண்ணணும்னு. நான் இப்போ வரைக்கும் 23, 24, 25 3 வருஷமாக 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் நான் பேக்கிங் கிளாஸ் போகணும்னு. ஆனால் நான் இன்னும் அதை வந்து பண்ணவே இல்லை. அண்ட் ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸும் சாரி டிராப்பிங்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த ரெண்டுமே நான் வந்து ட்ரை பண்ணல. பட் கிடைச்சது, நான் போகணும்னு நினச்சேன். அந்த டைமில் எனக்கு ஆஃபீஸில் வந்து லீவ் இல்லை அப்படின்னு சொன்னதால இந்த 3 விஷயத்தை நான் இன்னும் பண்ணாமல் இருக்கேன். செல்ஃப் கேர் அண்ட் மெயின்டெனிங் வந்துட்டு என்ன நான் மெயின்டைன் பண்ணிக்கணும் வெயிட்டில் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் அப்போ வந்துட்டு ஒரு 65 இருப்பேன்னு நினைக்கிறேன் வெயிட். எஸ், அப்போ நான் கொஞ்சம் ஏதாவது என்ன சொல்கிறது ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டியாக மாறினதால வந்து அப்போது எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட் 65 ஆகிட்டேன். 65 தான் என்னோட ஹையஸ்ட் வெயிட். நீங்கள் கேட்கலாம் அதுவே அப்படின்ட்டு, பட் எனக்கு அதுதான் ரொம்ப ஹையஸ்ட் வெயிட்டு. ஸோ அதனால் வந்து நான் அப்போ யோசிச்சிருக்கேன் என்னோட செல்ஃப் கேரும் மெயின்டைன் பண்ணணும், வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணணும்னு. பட் அந்த 2 இயர்ஸ் 23, 24 2 வருஷமுமே சமத்தான் வந்துட்டு நான் அதை பண்ணேன். அதை வந்து இன்னொரு வீடியோவாக கொடுத்துடலாம். சேம் இதே தான், நோ ஆங்க்ரி, நோ டென்ஷன், நோ ஃபைட், நோ பிலீவ், நோ ஆர்கியூ, இதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு. அதே மாதிரி அண்ட் சோஷியல் மீடியாவில் நான் வந்து ஆக்டிவாகவே இருக்க மாட்டேன். அப்போ ஆக்டிவாக ஜஸ்ட் நான் பார்வையாளராக இருப்பேன், ஒரு வியூவர்ஸாக இருப்பேன் தவிர நான் அதில் ஏதாவது போஸ்ட் பண்ணுறேன்னா அப்படின்னா எல்லாம் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்து 23ல் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்ன்ட்டு. இப்போ சூப்பர் ஆக்டிவாக இருக்கேன். அண்ட் ஸ்பெஷல் லைவ் பண்ணணும், என்னோட லைவ்ல என்னோட ஜாப்க்குமே வந்து நான் நிறைய ஐடியாஸ் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். யூடியூப்ல வந்து கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி 2021ல இருந்து நான் கோவில் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அது ஒரு ஹேபிட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு 23ல வந்துட்டு கம்பல்சரி நான் போயே ஆகணும் அப்படின்னு கொண்டு வரணும் இல்லையா, அது 23ல தான். லாஸ்ட் இயர் மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து எப்போவுமே என்னோட சைடில் நான் சொல்லணும்னா நான் எப்படின்னா ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணாத மனுஷங்களே இருக்க மாட்டாங்க இல்லையா.
அதை பண்ணிட்டு உட்காந்து ரொம்ப யோசிப்பேன். எப்படி யோசிப்பேன்னா, ஓகே பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் டைம் இது பண்ணாத அளவுக்கு நம்ம அதை வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டேன். இதை ஏன் நான் இப்படி பண்ண, பேசாமல் இதை பண்ணாமல் இருந்திருக்கலாம், இது எப்படி நான் பண்ணியிருக்கலாம், இது இப்படி போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டு உட்காந்துட்டு பைத்தியக்காரத்தனமாக நிறைய உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் நான் 23லயே நோட் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட்டாக எனக்கு நடந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்க ட்ரை பண்ணேன். அப்போ நான் என்னோட லைவ்லையுமே சொல்ல ஆரம்பிப்பேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப அதை வச்சு ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அப்படி பண்ணால் இப்படி நடக்குமா, இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணலாமே அப்படின்னு மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், அதுக்கு எனக்கு நான் ரொம்ப முக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் டைமண்டில் வந்து ஒரு நோஸ்பின் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட 23ல வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை. வாங்கினா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் 2 ரிங் வந்துட்டு நான் டைமண்டில் வாங்கிட்டேன். ஆனால் நான் வந்துட்டு நோஸ்பின் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக போட, எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து நோஸ்பின் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு கேட்பாங்க, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதில் நான் டைமண்டில் போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். 23லயே நினச்சிருக்கேன், இன்னும் முடிக்கல. வாங்கினா வாங்கிடலாம், பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நான் வந்து குக்கு எஃப்எம் பற்றி சொன்னல, அது தனியாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஸோ அதில் நான் வீக்லி வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 4 தானே நான் சொல்லியிருந்தேன். ஜான்வரியில் வந்து 8 புக் முடிச்சுட்டேன், பிப்ரவரியில் வந்துட்டு 13 புக் முடிச்சிருந்தேன், பிப்ரவரியில் 20 புக்ஸ் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து கிட்டத்தட்ட 28 புக், ஒரு நாளைக்கு ஒரு புக், அவ்வளோ அடிக்டாக இருந்தேன். நான் வந்துட்டு மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ புக்ஸ்னால் 36 டேஸே 31 தான் இருக்கும், ஆனால் நான் 36 புக் முடித்தேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதை இப்படி மாற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இது வந்து எனக்கு வாக்கிங்க்கு, என்னோட லஞ்சுக்கு, டின்னருக்கு, நான் என்ன வெயிட்டில் இருக்கேன், நான் தண்ணி எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த மந்த்தெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுதான் இது. ஸோ ஆக மொத்தம் வந்து 21 கம்பேர் பண்ணும்போது 22 வந்து சூப்பராக இருந்திருக்கு. 22 கம்பேர் பண்ணும்போது 23ல நிறையா. இதில் நான் எவ்வளோ பேப்பர்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அதில் வந்து 1, அதுக்கப்புறம் 3, இப்போ 5. அப்புறம் இப்போ நம்ம வந்து அப்படியே சேஞ்ச் ஆக போகிறோம் 2024.